வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. நம்ம லாஸ்ட் வீக் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டோட அப்டேட் பார்க்கும்போது நம்ம சொல்லியிருப்போம், இந்த வீக் மார்க்கெட் ஃபுல்லாக புல்லிஸாக இருக்க தான் சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் லாஸ்ட் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் மார்க்கெட் ஃபுல்லாக ரெட்டாக இருந்திருக்கும். ஒரு சில காயின் மட்டும் தான் பம்ப் ஆகிருக்கும். இன்றைக்கி நமக்கு டோட்டல் மார்க்கெட்டும், அதாவது லாஸ்ட் வீக் ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. ஒரு சில காயின் மட்டும் தான் நமக்கு டம்ப் ஆகியிருக்கு. அப்போ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பியர் மார்க்கெட்டாக இருந்தாலுமே உங்களால் ஸ்பாட் ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா ஓவரால் மார்க்கெட்டுங்கிறது நமக்கு அப் ட்ரெண்டில் போகுது. சரியா, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீக், அதாவது நெக்ஸ்ட் வீக் இந்த டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே புல்லிஸில் இருக்குமா இல்லை பீரிஸில் இருக்குமா அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண யூஸ் பண்ணுற சார்ட் வந்து டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு. இப்போ நம்ம ட்ரேடிங் வீக்குள்ளார போயிடலாம். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்க்கும்போது மார்க்கெட் இந்த லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 2.16 ட்ரில்லியன் இந்த லெவலில் இருந்துச்சு. நம்ம அதிலே சொல்லியிருந்திருப்போம், மார்க்கெட் 2.24 ட்ரில்லியன் இல்லை 2.25 ட்ரில்லியன் இந்த லெவல் வரைக்கும் நமக்கு டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுக்குமே பம்ப் ஆக சான்ஸ் இருக்குது. அப்படி பம்ப் ஆகுச்சுன்னா மார்க்கெட் எல்லாம் புல்லிஸில் தான் மாறும் அப்படின்னு. நீங்கள் எந்த சான்ஸை யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் உங்களால் ஒரு பை பொசிஷனை ஓப்பன் பண்ணியிருக்க முடியும். நீங்கள் இன்னும் நம்ம காயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடைய பெல் பட்டனை முதல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதனால் நீங்கள் மார்க்கெட்டில் உங்களோட ஒரு பொசிஷன், நீங்கள் ஒரு லாங் பொசிஷன் இல்லை ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்ம லாஸ்ட்டு போட்ட வீடியோ, அதாவது 2.25 ட்ரில்லியன். இப்போது இந்த பம்ப் எப்படி இருக்கும் அப்படின்னா, டோட்டலாக நமக்கு ஒரு இம்பல்ஸ் மூவ் நடந்திருக்கு. இந்த இம்பல்ஸ் மூவுக்கு ஒரு கரெக்ஷன் மூவாக மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ரிலீஃப் பவுன்ஸை கொடுக்கலாம். அப்படி ரிலீஃப் பவுன்ஸை கொடுத்த பிறகு மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப டவுன் ட்ரெண்டுக்கு போக தான் சான்ஸ் இருக்குது. நம்ம இந்த இடத்துல சொல்லியிருப்போம், மார்க்கெட் இங்கேருந்து ட்ரெண்டு ரிவர்சல் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ட்டு. ரைட், அப்போ இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக உங்களோட லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருக்க முடியும், மார்க்கெட் இது வரைக்கும் வர்ற வரைக்கும். இப்போ நம்ம பார்ப்போம், மார்க்கெட் இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுமா இல்லை மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகுமா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் கரெக்டாக 2.24 இது பக்கம் ட்ரேட் ஆகுது. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் 4 ஹவர் சார்ட்குள்ளே இருக்கேன். மார்க்கெட் இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணி தான் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே ஒர்க் ஆக போகுது. இவர் அப் ட்ரெண்டில் போனால் எல்லா மார்க்கெட்டும் புல்லிஸில் இருக்கும். இவர் டவுன் ட்ரெண்டில் வந்தார்னா எல்லா கோயினுமே நமக்கு டவுன் ட்ரெண்டில் வரும். 4 ஹவரில் நமக்கு மார்க்கெட் ஒரு கிளியரான அப் ட்ரெண்டில் இருக்குது. ப்ரீவியஸ் ஐயெல்லாம் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு நமக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகுது. நீ ஐயை ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் போடுறத நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரைட், இப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட்டு ஒரு ஐ ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இந்த லெவல், அதாவது 2.23 ட்ரில்லியனுங்கிறது இப்போ ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. சரியா, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு புல்லிஸ் எஃப்யூஜியும் இருக்குது நமக்கு. ரைட், இந்த எஃப்யூஜியோட பையிங், இது ஒரு புல்லிஸ் எஃப்யூஜி. அப்போ இதோட புல்லிஸ் ப்ரெஷர்னால மார்க்கெட் இங்கேருந்து 2.32 ட்ரில்லியன் இந்த 2.32 ட்ரில்லியன் இது வரைக்கும் மார்க்கெட் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு பம்பை கொடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே இன்னும் ஒரு சில டேஸ்க்கு, சரியா, இல்லை இன்னும் ஒரு 1 வீக்குக்குள்ளே மார்க்கெட் இங்கேருந்து புல்லிஷில் தான் இருக்கும். அப்போ மற்ற ஆல்ட்டு கோயினுமே மார்க்கெட்டில் பம்பாக தான் நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் கொடுத்தாலுமே நமக்கு ஷார்ட் டேர்மில் இந்த லெவல் 2.16 ட்ரில்லியன் இங்கே வந்துட்டு திரும்ப பம்ப் ஆக சான்ஸ் இருக்குது 2.32 ட்ரில்லியன் வரைக்கும். அப்போ மார்க்கெட் ஓவராலாக நமக்கு 4 ஹவரில் புல்லிஸாக தான் இருக்குது. டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே ஹையர் டைம் ஃப்ரேம் போனால் நமக்கு பேரிஸ். இப்போ நீங்கள் ஒரு டே ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு லாங் பொசிஷனுக்கு மார்க்கெட்டில் ஒரு செட்டப்பை ஃபைண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண ஒருத்தர் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ட்ரேட் பண்ண ஃப்ரெண்ட் இருந்தாருன்னா அவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவர் ட்ரேடிங் டிசிஷனை மேக் பண்ணும்போது இந்த வீடியோ அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிட்காயின் அப்டேட் பற்றி பார்ப்போம்.